ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன். நம்ம கடை தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல சுரண்டை அண்ட் ஆலங்குளம் 2 லொகேஷன்ல லொக்கேட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம புதுசா லான்ச் ஆக போற ஓப்போ ரெனோ 12 ப்ரோ அந்த போனை அன்பாக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் ரிவ்யூ அண்ட் ஸ்பெக் அதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி முன்னதா ரெனோ 12க்கு நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க. ரெனோ 12 ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஃபோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ ரெனோ 12நாலே அட்டகாசமான ஸ்பெசிஃபிகேஷனோட அட்டகாசமான குவாலிட்டியில் சூப்பரான ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அதோட டாப் வேரியண்ட்டாக ரெனோ 12 ப்ரோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஓப்போ ரெனோ 12 ப்ரோ த கம்ப்ளீட் ஏஐ ஃபோன். அந்த ஃபோனை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபோனில் 2 கலர் வேரியண்ட் வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து ஸ்பேஸ் ப்ரௌன் அண்ட் இன்னொன்று வந்து சன்செட் கோல்டு. நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிற கலர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சன்செட் கோல்டு. அந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். லெட் அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் என்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுமே ஃபோன் இருக்கு. ஃபோன் கீப் அப்பார்ட். அப்புறம் வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ள ஒரு ப்ரீமியமான டிபியூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க. முன்னே இருந்த கேசஸ் எல்லாமே ஒரு ஆர்டினரியாக ஃபினிஷிங் இல்லாமல் ஒரு கிளியர் கேஸாக இருக்கும். இப்போ இருக்கிறது ஒரு லைன்ஸோட கொடுத்துருக்குறாங்க. கேமரா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சம் புக்லெட்ஸ், இது ஸ்க்ரீன் கார்டு விட்டுறதுக்கான சேஃப்டி ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. சிம் எஜெக்டர்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறமாக ஒரு 80 வாட்ஸுக்கான சூப்பர் சார்ஜர் இருக்குது. சார்ஜர் முன்ன மாதிரி இந்த பெரிய ஹெட்டாக இல்லாமல் ஓப்போ OnePlusல வர மாதிரி இப்போ ஈவன் ஹெட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு 80 வாட்ஸ் சார்ஜர் அண்ட் டைப் A to C கேபிள் இருக்கு. இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் அக்சசரிஸ். ஓகே, ஃபோனை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். நான் கையில் ஹோல்டு பண்ணியிருக்கிறது ரெனோ 12 ப்ரோ. நல்ல ப்ரீமியமான ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஃபோன் வந்து ஃபுல் கவரேஜ் கிடையாது. இப்போ வந்து ரீசெண்டாக இன்னொரு மாடலில் லான்ச் ஆன ஷாமி 12CV அதுலேயும் இந்த மாதிரி தான் செமி எட்ஜாக கொடுத்துருந்தாங்க. ப்ரீமியம் ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ ஃபுல் கர்வை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வராங்க. செமி எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் இதே கேமரா செட்டப்பை நம்ம OnePlusல ரீசெண்டாக C4ல பார்த்தோம். அதே கேமரா செட்டப் தான். 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு 75% வரைக்கும் ஒரு மேட் ஃபினிஷ் டோர் கொடுத்துருக்காங்க. சன்செட் கோல்டுங்கிறதுனால இப்போ கையில் கோல்டு வச்சிருக்காங்க. மேட் ஃபினிஷ் டோர் கொடுத்துருக்காங்க. இடையில ஓப்போட லோகோ வந்து கிளியராக தெரிகிற மாதிரி அதில் ஒரு ஒரு கிளாஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே கோல்டு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே இருக்க கோல்டு டிசைனில் கூட ஹேண்ட் இம்ப்ரெஷன் இருக்குது. மேலே இருக்கிற மேட் ஃபினிஷில் ஹேண்ட் இம்ப்ரெஷன் இல்லை. ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். இந்த இடத்துல ஒரு பெசல்ஸ் வந்து வாட்ச் டிசைனில் பெசல் வர மாதிரி பெசல் கொடுத்துருக்காங்க. கேமரா பம்ப் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஃபோனோட குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி காட்டுது. பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான டிசைனாக நமக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக ஃபோன்ஸில் வர மாதிரி வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் ஆன் ஆஃப் கீ கொடுத்துருக்குறாங்க. மேலே எப்பவுமே நான் சொல்கிறதான் சூப்பரான அப்கிரேட். இதில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் IR லாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இது செகண்டரி மைக்கு. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிளைன் பாடி மட்டும்தான். அண்ட் அடியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. மைக் இன்புட் இருக்குது. இது ஒரு C டைப் இன்புட்டு. இதில் தான் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிக்கணும். இது பிரைமரி ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனோட லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே நமக்கு ஹையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்பேக்டாக வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபோனோட வெயிட் ஒன்லி 179 கிராம் தான். ஃபோனோட திக்னஸும் ரொம்ப கம்மி தான். 0.7 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு கையில் ஹேண்டியாக ஹோல்டு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ஃப்ரண்டில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6.7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபோன் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். இதில் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ஓப்போ ரெனோ 12 கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. வெசல்ஸ் ரொம்ப நேரவாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. அண்டு இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் 3D ஃப்ளெக்சிபிள் AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் E2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஆல்ரெடி நம்ம ரெனோ 12 சொன்ன மாதிரி தான் குஷன் டெக்னாலஜி அதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்குறாங்க. ஃபார் சேஃப்டிக்கு கீழே விழுந்தால் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னலாக ஃப்ளெக்ஸ் குஷன் டிசைனை வந்து டிஸ்பிளே கடியில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல டச் பண்ணி பார்த்தாங்களே தெரியும். ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி டிஸ்பிளே கடியில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஃபோனோட பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டாம். ரெனோ சீரீஸில் ரொம்ப சூப்பர் பிரைட்னஸ் கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் இந்த ஃபோனில் நான் ஆல்ரெடி சொன்னதான் 1.0 பில்லியன் கலர்ஸ் இருக்குது. ஒரு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே நீங்கள் பார்க்குறீங்க. ஃபோனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது டிஸ்பிளே. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் உள்ளே மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு கேமரா பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமாக இந்த ஃபோனோட ப்ராசஸர் நம்ம டீட்டெயில் செக் பண்ணலாம். இந்த ஃபோனுக்கு மவுண்ட் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா டைமென்சிட்டி 7300 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்வேன். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ஒன்லி 673K தான் இருக்குது. ரெனோ 12 7300 தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எந்த அப்டேட்டும் இல்லாமல் சேம் 7300 தான் கொடுத்துருக்காங்க. ரெனோ 12 இருந்து சின்ன சின்ன மினிமல் அப்டேட்ஸ் தான் இருக்குது. ரெனோ 12 வந்து உங்களுக்கு கேமரா வந்து 50+8+2 வரும். இந்த ஃபோன்ஸில் பின்னாடி கேமரா செட்டப்பும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பெரிய சேஞ்ச் இல்லை. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோனுக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கம்மியாக கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து நீங்கள் பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 80 வாட் சார்ஜர் வந்துருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த 5000 mAh பேட்டரியை அதிகபட்சம் 18 மினிட்ஸில் 48% சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்டு 40 to 45 மினிட்ஸில் 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனுக்கு பேட்டரி பேக்கப் 2 நாள் இருக்கும்னு சொல்லி கம்பெனி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஓஎஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் இன்பில்டாகவே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் 14 ரன் ஆகிட்டு இருக்கு. கலர் ஓஎஸ் 14.1 பிளாட்ஃபார்ம்லையும் ரன் ஆகிட்டு இருக்குது. கலர் ஓஎஸை பற்றி நமக்கு முன்னாவே தெரியும். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அந்த ஓஎஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன்ஸில் ஏஐ ஃபோன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏஐக்கான ஃபியூச்சர் நிறையவே கொடுத்துருக்காங்க. அதில் சில ஃபியூச்சர்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஃபோனில் ஏஐ எரேசர் நான் ரொம்பவே பிடிச்ச விஷயம். நார்மலாக கேமரா டெஸ்ட் பண்ணுறப்போ அந்த ஏஐ எரேசர் உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். பேக்ரவுண்டாக அவ்வளோ அற்புதமாக சூப்பராக கிளியர் பண்ணுது. அண்ட் இமேஜ் மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டில் புதுசாக நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்க முடியும். அது நல்ல கூல் ஃபீச்சர் தான். ஏஐ ஸ்டுடியோ இருக்குது. ஏஐ ஸ்டுடியோவில் உங்களோட ஃபேஸை ரொம்ப அட்டகாசமாக எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சரில் ஒரு செம கூலான ஃபீச்சர் நான் பார்த்தேன். அதை உங்கள்கிட்ட காட்டியாகும்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபீச்சர் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் வீடியோவில் ஏஐ ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிட்டாலே இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் காட்டுது. இந்த டெம்ப்ளேட்ஸில் எதுலனாலும் உங்களோட ஃபேஸை வந்து இன்டகிரேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் இப்போ ஒரு ஃபேஸ் இன்டகிரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கிள் எனக்கு இந்த ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜாக்கி சான் ஃபேஸு. அதில் நம்மளோட ஃப்ரெண்டோட இமேஜை பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இது கியூஆப்பில் இருக்குது, ஜென்ரேட் பண்ணுது. ஆஃப்டர் ப்ராசஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக சூப்பராக பண்ணிருந்துச்சு ஏஐ. பாருங்க அவுட்புட்டு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக. நம்ம இது ஆல்ரெடி நம்ம ஆன்லைனில் நிறையா பார்த்துருப்போம். இருந்தாலும் இந்த ஏஐயில் ரொம்பவே சூப்பராக இது ப்ராசஸ் பண்ணியிருக்குது. எனக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு. ஒரு நல்ல விஷயம் தானே. சின்ன சின்ன ஆப்னாலுமே கொடுக்குற அவுட்புட் எல்லாமே பக்காவாக ப்ராசஸில் கொடுக்குது. அது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகுது. ஏஐ லிங்க் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. லிங்க் போஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ரௌடான ஏரியாவில் இருந்தாலும் உங்களோட ஃபோனுக்கு அதிகமாக ரிசப்ஷன் கொடுக்குற மாதிரி இந்த ஃபோனில் லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பெக்கான் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒய்ஃபை தேவையில்ல, நெட்ஒர்க் தேவையில்ல, சிம்மு தேவையில்ல. உங்களோட மொபைல் நெட்ஒர்க், மொபைல் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி ஒரு 10 to 20 மீட்டர்ஸ்குள்ள என்வரான்மெண்ட்டில் நீங்கள் பெக்கான் லிங்க் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக எந்த ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷனும் இல்லாமல் பேசிக்க முடியும். அது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆல்ரெடி நம்ம பேட்டரியை பற்றி சொல்லிட்டோம், பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லிட்டோம். அண்ட் இந்த ஃபோனோட கேமராவை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனில் பின்னாடி 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேமரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 50 MP சோனி LYT 600 OIS ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதுதான் ப்ரைமரி கேமரா. செகண்டரி கேமரா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 MPயில் சாம்சங் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஒரு மேக்ரோ ஃபோட்டோஸ், போர்ட்ரேட் ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக 2x வரைக்கும் ஜூமிங்கில் டெலிஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்சென்சார் ஜூமே 2x 5x வரைக்கும் இதில் இருக்குது. அண்ட் தேர்ட் கேமரா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 MPக்கான சோனி IMX 355 சென்சாரில் உள்ள வைட் ஆங்கிள் கேமரா. ஸோ பேக்ரவுண்டில் பின்னாடி 3 கேமராவுமே ஒரு அட்டகாசமான பிராண்டட் கேமராஸ் தான். அண்ட் ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 MPக்கான சாம்சங் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். சில அப்டேட்ஸ் நான் சொன்னதுலாம் இதில் தான் ரெனோ 12 இருந்து 12 ப்ரோக்கு அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ரெனோ 12ல் ஒரு சிங்கிள் 50 MB சோனி கேமரா மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் கேமரா 32 கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஃபோனில் பின்னாடி 3மே சோனி சென்சார் கேமரா அண்ட் ஃப்ரண்டில் சாம்சங் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஓகே, இதெல்லாம் தான் இந்த ஃபோன்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில். ஃபோனோட லுக் அண்ட் டிசைனை நீங்கள் இன்னொரு வாட்டி சுற்றி
ஃபோன் ஆஃபில் இருக்கப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த கர்வ் டிசைனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நேரோ கர்வ் இருக்குது. ப்ரீமியம் ஃபோனில் இந்த மாதிரி நேரோ கர்வ் வர்றது இன்னும் ஃபோனுக்கு ப்ரீமியம்னஸாக கூட்டுது. ஃபுல்லாக கர்வ் இல்லாமல் நேரோ கர்வ் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆல்ரெடி இதே டிசைனை நான் எம்ஐ 14 சிவியில் பார்த்தேன். அதுவும் நல்ல விஷயம் தான். அது இதுக்கும் இந்த ஃபோனுக்கு நிறைய ப்ரீமியம் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் நான் கேமரா சொல்லியிருந்தேன். கேமராவை லைவாக டெஸ்ட் பண்ணி ஃபோனோட கேமராஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரெனோ 12 ப்ரோவோட சோனி சென்சார் கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கம் க்ளோஷர், கம் ஆன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் 50 MB சோனி LYT 600 சென்சாரில் உள்ள ஃபோட்டோஸ். நான் இப்போ காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனில் கலர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபோனோட கிளாரிட்டிக்கு எந்த ஒரு குறையுமே எனக்கு தெரியல. ரொம்பவே எனக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது இந்த கேமரா. நான் இப்போ சோனி LYTயில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல குவாலிட்டியான இமேஜஸ் நமக்கு கிடச்சிருக்கு. டீட்டெயிலிங்கும் ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்குது. இதிலே நம்ம வந்து சைஸ் பார்த்துட்டோம்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து ஒரு 4 MB ஆன ஃபோட்டோஸ் இருக்குது. இதே LYT சென்சாரில் ஹை ரெசல்யூஷனில் நம்ம ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஹை ரெசல்யூஷனில் 50 MB சோனி சென்சார் LYT 600ல் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். ஹை ரெசல்யூஷனில் இன்னும் டீட்டெயிலிங் ரொம்பவே அதிகமாக பண்ணியிருக்குது. லாங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, தெரிஞ்சு. ஓகே, இதோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக 10.5 MB வரைக்கும் இருக்குது. அண்ட் செகண்ட் கேமரா நம்ம பார்த்துருக்குறோம். செகண்ட் கேமரா ஒரு 50 MB டெலிஃபோட்டோ சாம்சங் கேமரா. அந்த டெலிஃபோட்டோ ஃபோட்டோஸும் நீங்கள் பார்க்குறீங்க. டெலிஃபோட்டோஸுக்கும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் 5x வரைக்கும் இதில் வந்து இன்சென்சார் இதுவும் இருக்குது. ஓகே, இது வைட் ஆங்கிள் கேமரா சோனி சென்சார் IMX355 வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்குறாங்க 8 MBயில். ஓகே, ஏரியா கவரேஜை பாருங்கள், ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த போர்ட்ரேட் தாங்க. போர்ட்ரேட் நீங்கள் பாருங்கள், நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க போர்ட்ரேட்டில். நான் ஒவ்வொன்றா வச்சு காமிக்கிறேன். கலர் போர்ட்ரேட் பாருங்கள். நான் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கலர் போர்ட்ரேட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு. ரியலி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேமரா ஃபோன்னா நான் இதை சொல்லுவேன். பார்க்குறீங்க கலர் போர்ட்ரேட் எவ்வளோ சூப்பரான ஃபோட்டோஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள். கலர் போர்ட்ரேட்டோட ப்ராசஸிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இதுலேயே இன்னொரு ஆப்ஷன், இது பொக்கே போர்ட்ரேட்டில் பார்த்தேன். பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாம் என்ரிச் பண்ணி சூப்பராக காட்டுது பொக்கே போர்ட்ரேட்டு. அதுலேயுமே நம்ம வந்து 2x எடுக்கலாம், 1x எடுக்கலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பொக்கே போர்ட்ரேட்டில் பேக்ரவுண்ட் ப்ராசஸிங் அட்டகாசமாக இருக்குது. கலர்ஃபுல்லாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஆஃப்டர் ப்ராசஸிங் நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான பேக்ரவுண்டில் பொக்கே போர்ட்ரேட் வந்துருக்கு. நாட் ஓன்லி இதை தான், இதுக்கும் மேலேயும் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. விவிட், வார்ம் சொல்லிட்டு நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க பொக்கேல. இந்த ஃபோன் பொக்கே ஃபோட்டோஸுக்கும் போர்ட்ரேட்டுக்கும் ரொம்பவே அற்புதமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்டு வீடியோ பக்கம் போகலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் OIS ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்குறாங்க. வீடியோலையுமே உங்களுக்கு 4K வீடியோஸ் 30 frames per second எடுத்துக்கலாம். 1080pல 60 frames per second வரைக்கும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு 4Kல வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் வித் ஷேக்கிங்கோட தான் வீடியோஸ் பண்ணுறேன். வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எஸ், வித் ஷேக்கிங்கோட எடுக்கிறது. இமேஜ் ஷேக்கிங் இருக்குது, பட் ப்ராசஸிங் ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, இதோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 50 MP செல்ஃபி கேமரா, 50 MP சாம்சங் சென்சார் கேமரா பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லான இமேஜஸ் சூப்பராக கொடுக்கு. இதுலேயுமே போர்ட்ரேட்டில் நிறைய மோட்ஸ் இருக்குது. நம்ம அதில் பார்த்த போர்ட்ரேட் மோட்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. போர்ட்ரேட்டில் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் ஒன் மோர் பிக்கஸ்ட் அப்டேட் பாருங்கள், வீடியோவில் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்குறாங்க 35 frames per second. ஒன் மோர் ப்ரீமியம் ஃபியூச்சர் 1080ல ஃப்ரண்ட் கேமராவில் 60 frames per second வீடியோ பண்ண முடியும். இது வரைக்கும் ரெனோ சீரீஸில் எந்த சீரீஸ்லையுமே இந்த மாதிரி 1080pல 60 ஃப்ரேம்ஸில் கொடுக்கல. இந்த ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு ஃபீல் ஆகுது கேமரா பொறுத்த வரைக்கும். இவ்வளோ ப்ரீமியமான ஃபோனு கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடான ஃபோனு. 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஒன்று வந்து 12GB 256GB, இன்னொரு வேரியண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 12GB 512GB வேரியண்ட்டு. 2 வேரியண்ட் லான்ச் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் நாளைக்கு தான் ரிவீல் பண்ணுறாங்க. ஜூலை 12 தான் லான்ச் ஆகுது. இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 37,000 40,000 வரைக்கும் இருக்கும். இந்த ஃபோன் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ப்ரீ புக்கிங் கஸ்டமருக்கு அட்டகாசமான கிஃப்ட்ஸு கம்பெனி சைடும் கொடுக்குறாங்க, நாங்களும் அள்ளி கொடுக்குறோம்.
இந்த ஃபோன் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். போகோ ரெனோ 12 ப்ரோ வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா நான் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில் லிங்கில் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அட்டகாசமான ப்ரைஸில் இம்ப்ரெசிவ் கிஃப்ட்டோட நாங்கள் அந்த ஃபோனை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.